ராவணன் சனியை ஒரு கூண்டில் அடைத்து வைத்தான். இலங்கையில் சீதையை சந்திக்க அனுமன் வந்தபோது கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்த கூண்டிற்குள் இருந்து சனி அழுவதை கேட்டான். சனியின் கண்களை நேரடியாக பார்ப்பது துரதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. எனவே கூண்டு கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. இருப்பினும் சனியை மீட்க அனுமன் முடிவு செய்தார். சனியை மீட்க கூண்டை திறந்தபோது சனி திருஷ்டி அவர் மீது விழுந்தது. தன்னை மீட்டதற்காக சனி ஹனுமனுக்கு நன்றி தெரிவித்திருந்தாலும் அவரது நற்பண்புகளால் ஹனுமான் அவரை நேரடியாக பார்த்ததால் சதே சதியின் அல்லது சனி தோஷத்தின் கஷ்டங்களை அனுமனின் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடிந்தது. ஹனுமான் மிகவும் புரிந்துணர்வுள்ளவராக இருப்பதால் சனி தனது தலையிலேயே இருக்கட்டும். இருப்பினும் ஹனுமான் தொடர்ந்து எதிரிகளுடன் போரிட்டுக் கொண்டிருந்ததால் அவர் தனது தலையால் எதிரிகளை அடித்து நொறுக்குவார் அல்லது தலையில் பாறைகளை எடுப்பார். இது போன்ற செயல்கள் தனக்கு தரும் வலியால் சலித்து போன சனி இறுதியாக அனுமனின் தலையை விட்டு வெளியேற முடிவு செய்தார். சதே சதியாலும் சனி தோஷத்தாலும் தொந்தரவு செய்ய முடியாதவர்கள் தானும் தனது பக்தர்களும் மட்டுமே என்று அனுமனை ஆசீர்வதித்தார். அப்பொழுதிருந்து சனியின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை தடுக்க ஹனுமான் மக்களால் வணங்கப்படுகிறார்.